யூடியூபரை வந்து வறுமையை கண்டிக்கணும். இவங்களுக்கு முதல்ல யார் அனுமதி கொடுத்தது? அரசாங்கம் கொடுக்க கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டிக்கணும். இதனால ப்ரொடியூசரும் தியேட்டருக்காரங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இவங்க ப்ரொமோஷனுக்காக நல்லா இருக்கிற படத்தையும் மோசமாக சொல்கிறாங்க, மோசமாக இருக்கிற படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. சூப்பர் 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 ப்ரோ. இப்போ ரீசெண்டாக கங்குவான்னு ஒரு படம் வந்துச்சு. சூர்யா நடிப்பில் இயக்குனர் சிவா இயக்கி ஒரு கங்குவான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் வந்துச்சு. ஒன்றுமே இல்லை, நாங்களும் வேறு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தோம். ஒன்றும் இல்லை, படத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சூர்யானால தான் வந்தோம். சூர்யா ஏன்னா சரியில்லை ப்ரோ, எதுவுமே இல்லை. டைரக்ஷனில் என்ன எதிர்பார்த்தேன்னா, படம் சூர்யா ஆக்டிங் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்த்தேன். இல்லை, ஸ்டோரி ஏதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லெவலில் பில்டப் பண்ணார். சரி, அதுலேருந்து கொஞ்சமாவது இருக்குன்னு எதிர்பார்த்தோம். இல்லை, சரி பிஜிஎம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்த்தோம். இல்லை ப்ரோ, இல்லை நேரத்தில் நாங்கள் கிளைமேக்ஸில் அந்த ஃபைட்டு மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல வந்துச்சு. மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை. தியேட்டரில் பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு. நம்ம ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் இருக்கு. டைரக்டர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து தான் இந்த படம் எடுத்தேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைச்சோம், ஆனா ஸ்டோரி வைஸ் நல்லா இல்ல. அது தவிர்த்து மிச்சம் எல்லாம் நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்தீங்க படம்? நாங்க சூர்யா திருப்பி வர எதிர்பார்த்தோம், ஒண்ணுமே இல்ல. சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு? நடிப்பு நல்லா. ஒரு பர்சன்டோட பாசிட்டிவ் ரிவ்யூ வரவே இல்லை எந்த வீடியோவிலுமே. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் தான் தந்தி டிவியில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா, அதாவது அந்த தந்தி டிவியில் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா என்னால் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ ஒரு சின்ன யூடியூபர்ஸ், அதாவது இப்போ தான் வளர்ந்துட்டு வர ஒரு யூடியூபர்ஸ். எனக்கு முன்னாடி இங்கே பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த படத்துக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படத்துக்கும் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அதுதான் ஒரு யூடியூபர்ஸ், அதாவது ரிவ்யூ பண்ணி போடுற ஒரு யூடியூபர்ஸோட கடமை. இந்த படம்னு இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த படத்துலையும் சரி, இந்த படத்துக்கு அப்புறமா வரப்போகிற படத்தையும் சரி, ஒரு மூவி ரிவ்யூவராக, அதாவது ஒரு மூவியை ரிவ்யூ பண்ணி சொல்கிற ஒரு கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்போம். அந்த செய்தியிலே ஒரு 4-5 பேர் பேசியிருந்தாங்க. அந்த நியூஸில், அதாவது அந்த செய்தியில் ஒருத்தர் மட்டும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு, அதாவது யூடியூபர் ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணி கெட்ட ரிவ்யூ பண்ணுறாங்க, அதாவது நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சீப்பாக சொல்லியிருந்தார் ஒருத்தவர். இல்லை, எனக்கு புரியல. இப்போ நாங்கள் யூடியூபர்ஸ் சரி, ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட காசு வாங்கிட்டு நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறோம், ஓகே ரைட்டு. இப்போ ரீசெண்டாக வந்த கங்குவா படத்தில் படம் பார்த்துட்டு வந்த எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ எல்லா ஷோலையுமே நெகட்டிவ் கமெண்டே கொடுத்தா, அதாவது கெட்ட ரிவ்யூவே கொடுத்தாங்களே, எதனால? 2000 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரும்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்ல என்னோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு வந்த எல்லார்ட்டையும் அந்த தனிப்பட்ட நபர் காசு கொடுத்து நெகட்டிவ் ரிவ்யூ போட சொல்றாங்களா? சொல்லுங்க, எனக்கு புரியல. நாங்கள் ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட காசு வாங்கிட்டு நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறோம், ஓகே. இப்போ அந்த படத்தை பார்த்த லட்சக்கணக்கான பேரும் அந்த காசை வாங்கிட்டு தான் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறாங்களா? இல்லை. ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அதனால தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். நான் இவங்க ரசிகர் இல்லை, நான் இவர் ஃபேன் இல்லை அப்படின்னு நாங்கள் எந்த படமே ரிவ்யூ பண்ணுறது இல்லை. எங்களோட கடமை ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. இதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் மூவி ரிவ்யூவர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எல்லோரும் ரிவ்யூ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் போடுவோம். சரி, ஓகே. அந்த செய்தியில் லாஸ்ட்டாக ஒருத்தர் பேசியிருந்தார். இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, அதாவது எந்த அரசாங்கம் உரிமை கொடுத்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு எந்த அரசாங்கம் உரிமை கொடுத்துச்சு அப்படின்னு ஒருத்தர் லாஸ்ட்டாக பேசியிருந்தார் அந்த வீடியோவில். இவங்களுக்கு முதல்ல யார் அனுமதி கொடுத்தது? அரசாங்கம் கொடுக்க கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டிக்கணும். இதனால ப்ரொடியூசரும் தியேட்டருக்காரங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த படம், இந்த கங்குவா படம் வர்றதுக்கு முன்னாடியே படம் இப்படி இருக்கும், படம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னது மூவி ரிவ்யூவர் கிடையாது, இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவங்க 2 பேரும் தான் இந்த படம் பேன் இண்டியா ரெக்கார்டே உடைக்க போகுது
ஆடியோ லான்ச்சுக்கு வந்த நாங்கள் எல்லாரும் சக்ஸஸ் மீட்டிங்கில் சந்திப்போம் அப்படின்னு சொன்னது இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படம் தியேட்டரில் வர்றதுக்கு முன்னாடியே ஓவராக ஐபேத்தி வச்சிருந்தது இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் தப்பு. டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? பேன் இந்தியா ரெக்கார்டோட 1000 கோடி 2000 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வரும்னு சொன்னாங்க. பைத்தியகாரத்தனமா படம் விஷுவலும் இல்ல, எஃபெக்ட்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. படம் தொடங்குறதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியகாரன். அதனாலே இந்த படம் எப்படி இருக்கும், ஒரு பாகுபலி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் மட்டும் இல்லை, நல்ல யூடியூப் ரிவ்யூவர்ஸ், அதாவது ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்க போயிருப்பாங்க. பார்க்க போன எல்லாருக்கும் ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஏன்னா கதையில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கதையே இந்த படத்தில் இல்லை. என்னதான் இந்த படம் 3Dயா நல்லா இருந்தாலும் இந்த படத்தோட கதை வந்து ஆடியன்ஸை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. சூர்யானால தான் வந்தோம். சூர்யா ஃபேன்ஸில் ஆமாம். மியூசிக்லாம் ஓகே, ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லையே, கதையே இல்லை. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கோட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறையா படம், ஏகப்பட்ட படம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணும்போது ஏன் நீங்கள் இதே மாதிரி நியூஸில் செய்தி சொல்லலை, இதே மாதிரி ஏன் நீங்கள் வீடியோ போடலை, அரசாங்கம் உங்களுக்கு இந்த மாதிரி உரிமை கொடுக்கல அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லும் போது மட்டும் ஏன் நீங்கள் இது மாதிரி பேச மாட்டீங்க? இப்போ இந்த படம் நல்லா இல்லை, இந்த கங்குவா படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன வாசி தான் நீங்கள் வந்து ரிவ்யூவர்ஸ்லாம் எதுக்குறீங்க, ரிவ்யூலாம் பண்ணக்கூடாது, மூவி ரிவ்யூவர்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இதே இந்த கங்குவா படம் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லா யூடியூபர்ஸும் சொல்லியிருந்தா இந்த நியூஸ், இந்த செய்தி தந்தி டிவியில் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மக்கள் கண்ணுக்கு இந்த கங்குவா படம் மூலயமா நாங்கள் வந்து, அதாவது ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு கெட்டவனாக இந்த மக்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டோம். அதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஏன் இந்த யூடியூப், அதாவது நான் வந்து ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன யூடியூபர், அதாவது ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் வச்சுருக்கேனே. நான் டோட்டலாக ஒத்துக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்கேன். எனக்கே இவ்வளோ கோவம் வருது. ஏன்னா நம்மளை வந்து இப்படி சொல்கிறாங்க, நம்ம என்ன அப்படி தப்பாக பண்ணிட்டோம், நமக்கு மனசில் படுறத நம்ம வந்து வீடியோவாக பண்ணுறோம், சொல்கிறோம், அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேருது, மக்களுக்கு போய் சேருது. இப்படி இருக்க நம்மளே குறை சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸும் இந்த செய்தியை, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி மூவி ரிவ்யூவராக இருக்க எல்லா யூடியூபர்ஸும் இந்த செய்தியை சொல்லணும். மக்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத, எல்லாரும் காசு வாங்கிட்டு வீடியோ பண்ணல அப்படிங்கிறத மக்களுக்கு, எல்லா மூவி ரிவ்யூ பண்ணுறவங்க முக்கியமாக இந்த விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிறதுக்கு காரணம் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை, அந்த வந்து மக்களுக்கு சொல்கிறது தான் என்னுடைய வேலை. நான் அந்த வேலையை நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணாலும் சரி, என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரலைனாலும் சரி, என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ யாரோட மனதையும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோடே பண்ணல, புரியுதுங்களா? ஏன்னா இத்தனை வருஷம் யூடியூபர்ஸ் ரிவ்யூ பண்ணுறாங்க, எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் அவ்வளோவா வரல. ஆனால் இந்த கங்குவா படம் ரிவ்யூ பண்ணி போட்டதுனால நிறையா யூடியூபர்ஸ் மேலே நிறையா மக்கள் ஆதங்கமாக இருக்காங்க. அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல இப்போ வரைக்கும். இதுக்கப்புறமும் யாரோட மனசையும் புண்படுத்தாமல் சினிமாவை பாருங்கள், மூவி ரிவ்யூவாக பாருங்கள். தேங்க்யூ.